வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் என்ற அடிப்படையில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், உண்மையை பேசுறதுக்கு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு. மனதில் உறுதி வேண்டும் எதுக்கு? நிஜம் பேசுறதுக்கு. பொய் பேசுறதுக்கு கூட உறுதி வேணும் தான். ஏன்னா தொடர்ந்து வீல் ஹேவ் டு ஃபேஸ் தி ஹராஸ்மெண்ட். அதனால பொய் எப்படி பேசினாங்க, எதுக்கு வந்தது, ஒய் ஆர் டெல்லிங் லைஸ், இது நிஜம் இல்லையே, எல்லாரும் இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு தொடர்ந்து நம்மளை மேலே அடுக்கடுக்காக நம்மளுக்கு கேள்வி கணைகளாக வந்திருக்கும். ஒரு கேள்வி சாதாரணமாக வராது, ஒரு அம்பு போல் நம்மளை தொலைச்சி எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட கேள்வி கணைகளாக தொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மனதில் உறுதி வேண்டும். எதுக்கு? நிஜம் பேசுறதுக்கு. சரி, அடுத்தது என்ன வேணும்? வாக்கில் இனிமை வேண்டும். பொய் சொன்னாக்க நம்மளால் என்ன செய்ய முடியாது? அமைதியாக பேச முடியாது, சத்தம் போட வேண்டி வரும். நம்ம சொல்கிறது சரியில்லை, இட் இஸ் நாட் அக்செப்டபுள், வி ஆர் ஸ்பீக்கிங் சம்திங் நாட் ரிக்வயர்ட், அதாவது தேவையில்லாத சில விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன ஆகும்? வாக்கில் இனிமை பறந்து விடும், இனிமையே இருக்காது. எப்போவும் ஹார்ஷ் வேர்ட்ஸ் தான். சின்ன குழந்தைய நம்மளுக்கு எந்த விதத்துலையும் ஈக்குவலே இல்லை. ஒரு 40 வயசில் ஒரு தாய் இருக்கிறாங்க, இல்லை 35 வயசில் ஒரு தாய் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 5 அல்லது 6 வயசில் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, அதுக்கிட்ட போய் ஹார்ஷ் வேர்ட்ஸாக பேசுவாங்க. ஹார்ஷ் வேர்ட்ஸ் யார்கிட்ட பேசணும்? ஈக்குவல்ஸ் கிட்ட பேசணும். ஒத்த வயது உடையவர்களுக்கு, ஒரே போல் படிப்புடையவர்களுக்கு, ஒரே போல் வேலை செய்கிறவங்களுக்கு, ஒன்று போல் பழக்க நடத்தை உள்ளவங்களுக்கிட்ட நம்ம என்ன பேசணும்? ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் சிறு குழந்தையாக இருந்தால் அதுக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் அஸ். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு அதுவும் திருப்பி சொல்லும். கொஞ்சம் கழிச்சு நீங்கள் அதை பார்த்து என்ன ஒரு வார்த்தை சொல்லி திட்டினா அதுவும் கொஞ்சம் கழிச்சு வேறு யாரான அந்த வார்த்தையை சொல்லி திட்டும். அதனால் வாக்கில் இனிமை வேண்டும் என்றால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்கிறத நிறுத்தணும். அது காட்டிலும் இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்ஸ்டன்ட் நம்ம எப்படி சொல்லணும்னா, கூடிய வரைக்கும் எல்லா விஷயத்துக்களும் நிஜம் சொல்ல பழகணும். நிஜத்தை சொல்லிவிட்டு, அதாவது அடுத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகளை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம அதை பகிர்ந்துக்க முடியும். ஏன்னா யாருக்கும் தெரியாமல் சில வேலைகளை செய்கிறோம், அது அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தகுதி இல்லாத செய்தின்னா அதை செய்யும்பொழுது மனம் கூச வேண்டும். யூ ஷுட் ஷ்ரிங்க் யுவர் செல்ஃப். You should feel shame for it to do such things. ஏன்னா யூ ஆர் எவேடிங் எல்டர்ஸ். பெரியவங்கள்ட்ட மரியாதை இல்லாத பேசுகிறோம், பெரியவங்கள்ட்ட செய்தியை பகிர்ந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், என்ன சொன்னாலும் நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் சொல்லுவாங்களா? சில சமயத்தில் தேவையில்லாததும் கிடைக்கும். அதையும் வாங்கி திறந்துட்டு எது சரியோ அதை சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய மன வலிமையும் மன வளத்தையும் வளர்த்துக்கிட்டோமான நம்ம பண்ண மாட்டோம். வி டோன்ட் எவேட் ட்ரூத். எப்பொழுதும் வாக்கில் இனிமை இருக்க வேண்டியது அத்தியாவசியம். அதனால்தான் பாரதியார் கூட சொன்னார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு சொன்னார். நினைவு நல்லது வேண்டும். இதை பற்றியும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நினைவு நல்லது வேண்டும் அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் எலாபரேட்டாக பேச வேண்டி வரும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.